சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமாக இப்போ நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க? அது என்னது? சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப கட் அண்ட் கிளியராக நான் பதில் சொல்லிடுறேன். 2 வகையான மனசு இருக்குது. ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று சப்கான்ஷியஸ். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸை, நான் பேசுகிற ஒவ்வொரு கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இது தானாக நடக்குதா? கிடையாது. நீங்கள் இந்த முழு விழிப்புணர்வோடு செய்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ். இன்னொன்று சப்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அதுக்காக வேண்டி பெருசாக மெனக்கிட மாட்டீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கியர் போடுறது, கிளச்சை நீங்கள் அமுக்கிறது, நீங்கள் ரேஸ் கொடுக்குறது எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். நீங்கள் கீழே விழுறீங்க, தானே நீங்கள் கை வச்சிடுறீங்க. யோசிப்பீங்களா? கிடையாது. உங்களை யாராவது அடிச்சுட்டாங்க, உடனே கை இந்த பக்கம் போயிடும். நீங்கள் அதுக்கு பெருசாக யோசிக்க மாட்டீங்க. எதுக்காக வேண்டி நீங்கள் யோசிக்காமல், அதாவது ஆழ் மனசிலிருந்து திடீர்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களோ அது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காதோ அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசித்து முடிவு எடுப்பீங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமே சில ஒர்க்குகள் இருக்குது, சில வேலைகள் இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த விழிப்புணர்வு மனம் இருக்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்காக வேண்டி, ஒரு பிரச்சனை வர்றதை சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு நபரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஏன் இவன் இப்படி இருக்கா, எதுக்கு இப்படி நடக்குது, இதுக்கு எல்லாமே கிரிட்டிக்கல் திங்கிங்காக வேண்டி எல்லாமே கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது எல்லா உணர்வுகளையும் எல்லா விஷயங்களையும் உள்ள சேமிக்கக்கூடிய தாட் பேங்க். இது என்னது? தாட் பேங்க். எல்லா விஷயங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த எல்லா விஷயங்களை உள்வாங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. எல்லா விஷயங்களுமே உள்ளே சேர்றதுனால நம்ம பிரச்சனை கிடையாது. உள்ளே சேர்ந்து 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 இது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும். இதுதான் இங்கே பிரச்சனை. சரி, இப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் தனக்குன்னு சில நம்பிக்கைகளை உண்டாக்குத, அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, இது முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தன்னை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கானோ எல்லாமே இந்த சப்கான்ஷியஸில் உண்டான பிலீவ்ஸ் தான், அந்த நம்பிக்கை தான். யாரில் ஏழையாக இருக்கானோ, யாரில் பணக்காரனாக இருக்கானோ, யாரில் வெற்றியாளனாக இருக்கானோ, யாரில் தோத்தவனாக இருக்கானோ, எல்லா பேருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒருத்தன் சப்கான்ஷியஸில் எப்படி இருக்கானோ அப்படி தான் வெளியே படுறான். இது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். ஒரு முட்டாள் தப்பு செய்வான், ஒரு அறிவாளியும் தப்பு செய்வான். ஆனால் ஒரு முட்டாள் ஒரே தப்பை திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு அறிவாளி ஒரு தப்பை ஒரு தடவை செஞ்சுட்டானா திருப்பி அந்த தப்பை செய்ய மாட்டான். இப்போ இங்கே தப்பு செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரே தப்பை திருப்பி திருப்பி செய்கிறது தான் முட்டாள்தனம். ஏன் இந்த வித்தியாசம் இருக்குது தெரியுமா? இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அறிவாளி இருக்கான, அவன் தன்னுடைய ஆழ் மனசுக்கு இது தப்புன்னு சொல்லி கொடுத்துருவான். ஒரு முட்டாள் தன்னுடைய ஆழ் மனசுக்கு தப்புன்னு சொல்லி கொடுக்க மாட்டான். ஒரு அறிவாளி தன்னுடைய ஆழ் மனசுக்கு எது வேணும்னு சொல்லி கொடுத்துருவான். ஒரு முட்டாள் இதை செய்ய மாட்டான். இதுதான் இங்கே வித்தியாசம். ஜெயிச்சவனுக்கு தோத்தவனுக்கு வித்தியாசம் என்ன? யார் தன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கையால் தெரிஞ்சிருக்கானோ அவன் வெற்றியாளன், யாருக்கு அது தெரியலையோ அவன் பெரிய முட்டாள். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறது, எப்போ அது யூஸ் ஆகும் கேட்டால், முதல் விஷயம் அது எல்லா நேரத்துலையுமே யூஸ் ஆகும். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, அது ஒரு காலும் தூங்காது, ரெஸ்ட் எடுக்காது, ஓய்வு எடுக்காது, எப்போவுமே இயக்கத்தில் இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவும் அது இயங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் தூங்கிட்டீங்க, உங்களுடைய கண் மூடிடுச்சு, சுற்றி இருக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் திடீர்னு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் யாரோ கடக்குறாங்க, ஓடுறாங்க, நீங்கள் திடீர்னு முழிச்சிடுறீங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அதான் நீங்கள் கான்ஷியஸை இழந்துட்டீங்களே. உங்களை சுற்றி இருக்கிற நடக்கிற எல்லா விஷயத்தை விட்டும் நீங்கள் துண்டிக்கப்பட்டுட்டீங்க. இருந்தாலும் கூட எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கலை. அது சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அதை கவனிச்சுட்டே இருக்குது. அப்படி கவனிச்சுட்டே இருக்கிறனால ஒருத்தன் பக்கத்தில் நடந்த உடனே அது எழுப்பிடுச்சே, எந்திரி, பக்கத்தில் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது சொல்லி உங்களை அது எழுப்பி விட்டுருச்சு. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே தூங்காது. அடுத்த ஒரு விஷயம், இப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே தூங்காது.
இதன் மூலமாக நம்ம எப்படி நம்முடைய கோலை அச்சீவ் பண்ணுறது, எப்படி நம்ம வெற்றி பெறுறது, வெற்றியாளர்கள் எல்லா பேருமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக தான் அவங்க தன்னுடைய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். 5 ஸ்டெப் இருக்குது. முதலாவது விஷயம், கிளியர் கோல். உங்களுக்கு என்ன வேணும், இது முதலாவது. எப்போ வேணும், இது ரெண்டாவது. எந்த அளவுக்கு வேணும், இது மூணாவது. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸில் தெளிவாக பதிய வைக்கணும். அது எப்படி பதிய வைக்கணும் நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் ஆகணும், நீங்கள் ஒரு பேச்சாளராக ஆகணும். இப்போ என்ன வேணும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? அதுக்கடுத்து எப்போ வேணும், எப்போ வேணும் உங்களுக்கு, எப்போ வேணும்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பேச்சாளர் ஆகணுமா, 1 வருஷத்துக்குள்ளே ஆகணுமா, எப்போ ஆகணும் அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எந்த அளவிற்கு வேணும், உங்களுடைய பேச்சு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும். நான் பேசினா எல்லா பேருமே என்னையே கவனிக்கணும், நான் சொல்கிற ஒரு கருத்து யாருமே புரியாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எந்த அளவுக்கு வேணும் சொல்லி டிசைட் பண்ண. இந்த இடத்துல நீங்கள் பணத்தை வைக்கலாம், நாலேஜை வைக்கலாம், ரிலேஷனை வைக்கலாம், எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வச்சிடணும். ஆக மொத்தம் கிளியர் கோலை நீங்கள் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, விசுவலைசேஷன். உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்டதாக நீங்கள் உணரணும். நீங்கள் பேச்சாளர் ஆகணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அப்போது நான் ஒருவேளை ஆகலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதாக உங்களை தெளிவான முறையில் நீங்கள் கற்பனை பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பேச்சாளர் ஆகணும்னா 2000 பேர் கூட உங்களுடைய பேச்சு அப்படி சொக்கி கேட்கணும். இப்போ அந்தளவுக்கு ஆகணும். நீங்கள் அதே மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குது, ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க போடியம் முன்னாடி, எல்லா பேருமே உங்களையே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. உங்களுடைய சவுண்டு கிளியரிட்டி, உங்களுடைய கருத்துடைய தெளிவு அப்படியே மனசுடைய ஆழத்தில் இறங்கிட்டே இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இப்படிதான் விசுவலைசேஷன். நீங்கள் என்ன வேணால் ஃபீல் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பணக்காரன் ஆகணும் ஆசை இருக்கும், கையில் அப்படியே பணம் இருக்கிறதாக நீங்கள் அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்கள். என்ன வேணால் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். மூணாவதாக, பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் என்னது, பாசிட்டிவ் பிலீஃப்ஸ். நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்களோ, சுற்றி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது சாத்தியம் கிடையாது, இது உன்னால் முடியாத, இது எப்படி பண்ணுவேன், ஒன்று சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா முன்னாடி உங்களுடைய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை சொல்லுவேன், உன்னால் முடியாதுடா, நீ ஒரு தோத்தவன், உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரி கிடையாது, உன்னுடைய அந்த சோர்ஸஸை நீ உண்டாக்கலை, அதனால் விட்டுரு சொல்லிவிட்டு ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவீங்க, அல்லது மற்றவங்க உங்கள்கிட்ட அதுக்கு நெகட்டிவான, உங்களுடைய கோலுக்கு நெகட்டிவான விஷயத்த சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கு நெகட்டிவான சில தாட்ஸ் உண்டாகும் உங்களுடைய கோலை பற்றி. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், பாசிட்டிவான மைண்ட் செட்டை உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் உண்டாக்கணும். என்கிட்ட எந்த ஒரு ரிசோர்ஸஸும் கிடையாது உங்களுடைய மைண்டு சொல்லணும். என்கிட்ட எந்த ஒரு ரிசோர்ஸஸும் கிடையாது நான் தெரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா, இதான் என் ரிசோர்ஸஸ் சொல்லி நீங்கள் அந்த மைண்டுக்கு பாசிட்டிவான தாட்டை எப்படி கொண்டு வரணும் சொல்லி 3வது ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். 4வது விஷயம் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்போது கோல் செட் பண்ணியாச்சு, நீங்கள் அதை நல்ல முறையில் கற்பனை பண்ணிட்டீங்க, தெளிவான டைரெக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. 3வது விஷயம், அது சம்மந்தமான பாசிட்டிவ் பிலீஃபை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. 4வது என்னென்னா ஆக்ஷன் எடுக்கணும். டேக் ஆக்ஷன், டேக் அ டிசிஷன். எப்போவுமே ஏதாவது டிசிஷனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுங்க. அது என்ன டிசிஷன் வேணால் இருக்கட்டும், ஒரு செய்கிறதா இருக்கட்டும் அல்லது செய்யாமல் இருக்கிறதா இருக்கட்டும், ஒன்றை விடுவதாக இருக்கட்டும் அல்லது ஒன்றோடு சேருவதாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்தே ஆகணும். உங்களோட அந்த கிளியரான அந்த கோல் இருக்க, அதை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் முதல்ல எடுக்கணும். இது டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நீங்கள் டெய்லி ப்ராக்ரஸ்லேயே இருக்கணும். இது 4வது. 5வது விஷயம், ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். உங்களுடைய ப்ராக்ரஸ் என்னவாக நடந்துக்கிட்டே இருக்கோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, டெய்லி பேசிஸில், இல்லைனா ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை 2 வகையாக பிரிச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் இதை செஞ்சுட்டேன் சொல்லி உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணும். திருப்பியும் சொல்லிடுறேன், 5 விரலை இப்படி நீட்டிக்கோங்க. முதல்ல கிளியர் கோல், 2வது விசுவலைசேஷன், அது அப்படியே தெளிவான முறையில் கற்பனை பண்ணுறது. ஏன்னா உங்களுடைய மைண்டு வேர்ட்ஸில் யோசிக்காது, இமேஜஸில் யோசிக்கும். அதனால் இமேஜை தெளிவாக கொடுங்க. 3வது விஷயம், பாசிட்டிவான பிலீஃப் நீங்கள் அந்த கோலுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் உண்டாக்கணும். 4வது டெய்லி ஆக்ஷன், 5வது ப்ராக்ரஸ். இந்த 5 விரலை ஞாபகம் வச்சுட்டு இந்த 5 விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்க
இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். எந்த உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்களோ அந்த கோலை நோக்கி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிரும். சரி, இதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டால் 21 நாள் ஆகும்னு சொன்னாங்க முன்னாடி உள்ள ஆய்வு. அதுக்கடுத்த 40ன்னு சொன்னாங்க. இப்போ 21 40, இப்போ ரீசெண்டாக சில பேர் 60ன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டால், உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும், அது உங்களுடைய பழக்கமாக ஆகணும்னா 21 நாள் அது பழக்கமாயிரும். ஆனால் 21 நாளுக்கு அப்புறம் கூட அந்த விஷயத்தை செய்ய உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வகையான நெருக்கடி உங்கள் மனசில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, 21 நாள் நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் 22வது நாளும் நீங்கள் போவீங்க. ஆனால் அந்த ஃபீல் உங்களுக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் 60 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அது உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறிடும். 21 நாளில் ஹேபிட்டாக மாறும், 60 நாளில் ஐடென்டிட்டியாக மாறிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணீங்க இந்த 5 விஷயம் மூலமாக, இதை நீங்கள் 60 நாட்கள் தொடர்ந்து செஞ்சிடுங்க. முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை மத்தியில் கொண்டு வந்துடாதீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஷியஸ் மைண்டை மட்டும் மத்தியில் கொண்டு வந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை. இது ரியலாக உண்மையாக நடந்த நிகழ்வு. அவங்களுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பையனுக்கு ஒரே காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது. மாதத்தில் 15 நாள் அவன் காய்ச்சலில் படுத்து கிடப்பான். என்ன உடம்பு கோளாறுன்னு தெரியலை. அந்த அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய சாமியார் இருக்கார், அந்த சாமியார்கிட்ட நம்ம போனால் அவங்க ஒரு பழம் கொடுப்பாங்க, அந்த பழத்தை நீ சாப்பிட்ட வச்சுக்கோயேன், நீ அதை முழு மனதோட சாப்பிட்டா அது கண்டிப்பாக சரியாயிரும் அப்படி சொல்லி அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பையனும் போகிறான். ஒரே மாதத்தில் 15 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? அந்த பையன் போகிறான், அந்த சாமியார்கிட்ட இருந்து அந்த பழத்தை வாங்குறான். அந்த சாமியாரை பார்க்கும் போதே பயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய சடையெல்லாம் தொங்க போட்டு பெரிய தாடியெலாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு ஒரு விகாரமாக இருக்கார் அந்த சாமியார். இந்த பழத்தை வாங்கிட்டு பயத்திலேயே கையை நடுங்கிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, இது கண்டிப்பாக சரியாயிரும் நம்புறியா? அந்த பையன் சொல்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சரியாயிரும். உண்மையிலேயே அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையில சரியாயிடுச்சு. உண்மையில் சரியாயிடுச்சு. இது ஒரு ரீசர்ச்சாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன? அந்த பழத்தால் அது சரியாக இருக்குமா? கிடையாது. அது பழத்தாலே கிடையாது. ஆழ் மனதினுடைய பவரால், சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பவரால் தான் அது சரியாக இருக்குது. இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, த சீக்ரெட் சொல்லி ஒரு புக் இருக்குது. அதில் ஃபேக் மெடிசன் எஃபெக்ட் சொல்லி ஒரு தியரி போட்டிருக்காங்க. தியரிங்கிறது லா, அது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு, ப்ரூவனான விஷயம் தான். அது என்னன்னா, 2 பேஷண்ட் இருக்கிறாங்க. அதில் ஒரு பேஷண்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் நோய்க்கான மருந்து இது கிடையாது, உன் நோய்க்கான மருந்து இது கிடையாது, இது சாப்பிட்டா கண்டிப்பாக சரியாகாது சொல்லிட்டு அந்த நோய்க்கு உண்மையான மருந்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பேஷண்ட் நம்பியே சாப்பிட்ருக்காரு. பேஷண்ட் என்னது சாப்பிட்ருக்காரு, நான் சாப்பிட்டா கண்டிப்பாக சரியாகாது, அந்த எண்ணத்திலேயே சாப்பிட்டதுனால உண்மையான மாத்திரையை சாப்பிட்டு இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படலை. இப்போது அதே நோயில் இருக்கிற இன்னொரு மனுஷனை கூப்பிட்டுருக்காங்க. அந்த நபர்கிட்ட ஃபேக் டேப்லெட்டை, ஃபேக் மெடிசனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக் டேப்லெட்டை நீ சாப்பிடு அப்படி சொல்லலை. இந்த டேப்லெட் இருக்க, இது கண்டிப்பாக உன் நோயை சரி செஞ்சிடும், இது சாப்பிட்டு சரியாக 3 மணி நேரத்தில் நீ நல்லா தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய நோயை இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு ஃபேக் டேப்லெட், அதில் எந்த ஒரு மருந்தும் கிடையாது, அதை சாப்பிட்ருக்காரு. அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் உண்மையில் அவருக்கு நோய் சரியாயிருச்சுங்க. உண்மையில் இந்த நோய் சரியாயிருச்சு. இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியின் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வு. சீக்ரெட் புக்கில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல முன்னாடி உள்ளவன்ட்டு என்ன இல்லை, 2வது உள்ளவன்ட்டு என்ன இருந்திருக்கு. முன்னாடி உள்ளவன்ட்டு இந்த மாத்திரை சரியாக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. முன்னாடி உள்ளவனிடத்தில் இந்த மாத்திரை என்னை குணமாக்கும் என்கிற அந்த சரண்டர் பண்ணக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் 2வது ஆள்கிட்ட முழுமையாக தன்னை ஒப்படைக்கிறது என்கிற அந்த சரண்டர் என்ற தன்மை இருந்திருக்கு. இந்த மருந்து என்னை கண்டிப்பாக சரி செய்யும் என்று அவர் தன்னை சரண்டர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் அந்த சாமியாரிடத்திலே அந்த குழந்தை, அந்த பையன் தன்னை முழுமையாக சரண்டர் பண்ணிட்டான், கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிரும்னு.
அப்போ இதில் 3 உதாரணங்களை நீங்கள் என்ன பார்த்தீங்க? இந்த 3 விஷயங்களில் யார்கிட்ட சரண்டர் என்கிற அந்த குணம் இருந்திருக்கோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு இலக்கை செட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் உங்களை முழுமையாக சரண்டர் பண்ணணும். இங்கே தான் யார் வருவான் தெரியுமா? இந்த வீணாக போன கான்ஷியஸ் மைண்ட் வருவான், விழிப்புணர்வு மனம் வரும், வந்து சொல்லு உன்னால் முடியாது, உன்கிட்ட ரீசோர்ஸஸ் கிடையாது. ஏன்னா இதனுடைய வேலை என்னதுங்க? கிரிட்டிக்கல் திங்கிங் தானே, அனலைஸ் பண்ணுறது தானே இதனுடைய வேலை. அது தன்னுடைய வேலையை பார்க்க வேண்டாமா? அது வந்து அனலைஸ் பண்ணும். அது பார் உன்கிட்ட இவ்வளோ இல்லை, இவ்வளோ இருக்குது, இது பார் இதுக்கு மேலே நீ போகாத, போனேன்னா நீ செத்த, அப்படி சொல்லி உங்களுக்கு இது பயம் காட்டிக்கிட்டே இருக்கும், உங்களை பின்னாடி இழுக்கும். ஆனால் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு தாண்டியும் நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை, உங்களுடைய ஆழ் மனசை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த இடத்துல சில பொய்களை சொல்லணுங்க, சில பொய்களை சொல்லணும். நீங்கள் நண்பன் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மனசு இருக்க இது ஒரு பெரிய முட்டாள், இதை ஏமாற்றி வச்சுக்கணும். எப்படி சொல்லி ஏமாற்றி வச்சுக்கணும்? சுற்றி என்ன நடந்தாலும் ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு இப்படி ஏமாத்துறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட நீங்கள் விளையாடுறது. சுற்றி உள்ளவங்க எல்லா பேருமே உங்களை முட்டா பையன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள், பயோகிராஃபியை படித்து பாருங்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பண்ணியிருக்காங்களோ எல்லா பேரையும் கூட இருக்கிறவங்க கிறுக்கு பையன்னு சொன்னாங்க, முட்டாள்னு சொன்னாங்க. என்னடா இவன் யதார்த்தத்துக்கு மாற்றமாக யோசிக்கிறான்னு சொல்லி எல்லா பேருமே அவங்கள அவமானப்படுத்தினாங்க. ஏன்னா எல்லா பேருமே தன்னுடைய கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணாங்க, அனலைஸ் பண்ணாங்க, யதார்த்தத்தை பார்த்தாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணாங்க, அவங்க ப்ராப்ளம் சால்விங் ரீதியிலாக அவங்க பார்த்தாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ஷியஸ் மைண்டை ஏமாற்றிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னால் முடியும், ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட் அப்படி சொல்லிட்டு தன்னை அவங்க ஏமாற்றியே கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் பாருங்களேன், வெற்றியாளர்கள் எல்லாமே தனித்துவமாக தெரிவாங்க. எல்லா பேரும் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவன் என்னால் முடியும்னு சொல்லுவான். ஏன்? தன்னுடைய கான்ஷியஸ் மைண்டோடைய பேச்சை கேட்காம, விழிப்புணர்வு மனதோடைய பேச்சை கேட்காம சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பேச்சை கேட்டு அதை எப்படி ஆக்டிவ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கான். அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. இப்போ சிம்பிளாக இந்த முழு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்ன? எப்படி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும், எப்படி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் இயக்கணும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன, அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், வெற்றியாளர்கள் தோல்வியாளர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன. அடுத்தது இறுதியாக நான் சொல்லி முடிச்சிடுறது. ஏன் கடைசி பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்கள் மனசில் நல்லாவே பதியும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்டாகிறதுக்கு சில ரீசோர்ஸஸ் இருக்குது. எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்டாகிறதுக்கு 4 வழிகள் இருக்குது. 4 வழிகளில் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்டாகுது. அதில் முதலாவது சைல்டு எக்ஸ்பீரியன்சஸ். இது முதலாவது விஷயம். சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைய பார்த்து நீ முட்டாள்னு சொன்னால் அந்த குழந்தை வாழ்க்கையில் எதையுமே செய்யாது. அதே ஒரு குழந்தையை பார்த்து யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பேபின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும். இப்போது எது குழந்தையாக இருக்கும்போது சொல்லப்பட்டதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உண்டாகும். இது முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்ன? ரிப்பீட்டட் ஆக்ஷன், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். இந்த ரெண்டாவது விஷயம் இருக்க, ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியை பழகும் போது, நான் அந்த உதாரணம் கூட சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருப்பீங்க. சாவியை போடுறது முன்னாடி, அதாவது கிளச்சை பிடிச்சிட்டு கியர் போடுறதுக்கு பதிலாக கியரை போட்டுட்டு கிளச்சை பிடிச்சிருப்பீங்க. சாவியை போடாமல் கூட நீங்கள் செல்ஃபை அமுக்கியிருப்பீங்க. இது ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸை ரிப்பீட்டடாக பண்ணலை. ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது சப்கான்ஷியஸாக மாறிடும். இப்போ நீங்கள் வண்டி ஓட்ட பழகி இருந்தாலும், சைக்கிள் ஓட்ட பழகி இருந்தாலும் நீங்கள் கால் போடுவீங்க, அது பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமே அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஒப்படைச்சிட்டீங்க. இது ரெண்டாவது விஷயம் தான். ப்ரூஸ்லி சொல்கிறாரு, 1000 கிக்கை தெரிஞ்சவன்ட்ட நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரே கிக்கை மட்டுமே, ஒரே பஞ்சை மட்டுமே 1000 தடவை ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், நான் அவனை பார்த்து பயப்படுறேன். இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்ன தெரியுமா? 1000 கிக்கை தெரிஞ்சவன் ஒவ்வொரு கிக்காக வேண்டி தன்னுடைய கான்ஷியஸ் மைண்டை, தன்னுடைய விழிப்புணர்வு மனசை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த கேப்பில் ப்ரூஸ்லி தோக்கடிச்சிருவான். ஆனால் ஒருத்தன் ஒரே கிக்கை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா, ரிப்பீட்டடாக அதை செஞ்சுருக்கானா, அது தன்னுடைய அந்த கிக்கை, அந்த பஞ்சை,
சப்கான்ஷியஸில் ஒப்படைச்சிட்டான். இப்போது அவன் செய்ய மாட்டான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் திடீர்னு எப்போ வேணாலும் செஞ்சிடலாம். அந்த நேரத்தில் ப்ரூஸ்லிக்கு யோசிக்க கூட டைம் கிடைக்காது. அப்போ இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தா நான் பயப்படுறேன்னு சொல்லியிருக்கார் ப்ரூஸ்லி. இது மூலமாக என்ன தெரியுது? ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுடைய மைண்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ரிப்பீட்டடு அந்த ப்ராக்டிஸ் இருக்க அது என்னவா மாறிடும்? உங்களுடைய சப்கான்ஷியஸாக மாறிடும். அடுத்தது ஸ்ட்ராங் இமோஷன். இது ரொம்ப முக்கியமானது. சில லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு மறக்கவே முடியாது. சில பேருடைய இழப்பு உங்களுக்கு மறக்கவே முடியாது. உங்களை ஸ்டேஜில் கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அது உங்களால் மறக்க முடியாது. சில பேர் உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, உங்களால் மறக்கவே முடியாது. இப்படி இந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்குமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அந்த இமோஷனுங்கிறது நீங்கள் பெருசாக ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப நீங்கள் ஏதாவது பெருசாக செஞ்சுருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை யாராவது இது முடியாதுன்னு கேவலப்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு அடுத்து அவன் முன்னாடி நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணி காட்டுவீங்க. இல்லைன்னா அச்சீவ் பண்ணுறதை பற்றி இப்போ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? அந்த ஸ்ட்ராங் இமோஷன் இருக்க, ரொம்ப பாரமான உணர்வு இருக்க, அது என்ன பண்ணிடும்னா ஆழ் மனசை தூண்டி விட்டுரும். ஆழ் மனசை தூண்டி விட்டுட்டு இப்போ உன்னுடைய வேலைடாது அப்படி சொல்லி ஆழ் மனசை தூண்டி விட்டுரும். இப்போ ஆழ் மனசு என்னது? ஃபுல் அவேர்னஸில் வந்துடும். நைட் உங்களை தூங்க விடாது, நைட் உங்களை பேச விடாது, சாப்பிட விடாது, நார்மலாக இருக்கவே விடாது. ஏன்னா அந்த உணர்வு என்ன பண்ணிடுச்சு? உங்களுடைய ஆழ் மனசை தூண்ட விட்டுருச்சு. இப்படி தூண்டினதுனால உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகிடுச்சு. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஆக மொத்தம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த இடத்துல ஆக்டிவ் ஆகும். இது மூணாவது. நாலாவது ரீசோர்ஸ் என்னென்னா ஹேபிட். ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களோட சப்கான்ஷியஸாக மாறிடும். உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் தூங்கி முழிச்ச உடனே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இது சில பேருடைய பழக்கமாக இருக்கும். இல்லை காலையில் தூங்கி முழிச்ச உடனே அப்படியே 5 நிமிஷம் உட்காரணும், இது சில பேருடைய பழக்கமாக இருக்கும். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் தூங்கி முழிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஓடுவாங்க, இது சில பேருடைய பழக்கமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன விஷயம் நடந்திருக்குன்னா அவங்களோட அந்த பழக்கத்துக்கு பின்னாடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க பல நாட்களாக அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த செய்யப்படுற அந்த விஷயம் இருக்க அவங்க யோசிச்சுலாம் செய்யலை, அது திடீர்னு அவங்களுடைய ஆழ் மனசுலேருந்து நடக்குது. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஹேபிட்டாக இருந்தாலும் அது எப்படி நடக்கும்? சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நடக்கும். அப்போது ரிப்பீட்டட் தாட், எந்த தாட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களுடைய சிந்தனையில் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களோ, ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தால், ஸ்ட்ராங் இமோஷன்ஸ், நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ கேவலமோ அந்த மாதிரி ஒரு பாரமான உணர்வு, ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் இமோஷன் உங்களுடைய ஆழ் மனசில் விழுந்திருந்தால் அது. நாலாவது உங்களுடைய ஹேபிட். இந்த 4 விஷயங்களுமே தொடர்ந்து சேர்ந்தார்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்டாகுது. இப்படி தான் சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பிறப்பு நடக்குது. இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஏதாவது இப்போ நீங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி உண்டாகுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதை வச்சு கூட நீங்கள் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் டெவலப் பண்ணலாம். நான் முன்னாடி ஒரு மெத்தட் உங்களுக்கு சொன்னேன், 5 விஷயத்தை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம். இந்த மெத்தடையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வயசில் என்ன சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு? நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள். இப்போ அப்படியே மாற்றி நீ ஒரு அறிவாளி, நீ ஒரு அறிவாளி, யூ ஆர் அ ஜீனியஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஆட்டோ சஜஷன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். எந்த விஷயம் உங்களால் முடியாதுன்னு சொல்லப்படுதோ அதே விஷயம் திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி செய்ய 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 நீங்கள் அதில் ப்ரோவாக மாறிடுவீங்க. இது ரெண்டாவது. இப்படி நீங்கள் செய்யலாம். மூணாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங் இமோஷன்ஸ். உங்களை யாராவது கேவலப்படுத்தியிருந்தாலோ அந்த உணர்வை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட பெட்டர் என்ன தெரியுமா? யாராவது உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க, என் புள்ள நல்லா வருமா பாரு, அந்த சந்தோஷத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிடுங்க. அதுவே உங்களுடைய ஒய்யாக மாற்றிடுங்க. உங்களுடைய வெற்றிக்கான, உங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ரீசனாக அதை மாற்றிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நாலாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஹேபிட்டாக மாற்றிடுங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சு உங்களுடைய பழக்கமாக ஆக்கிக்கோங்க. உங்களுடைய பாட்டாக நீங்கள் அதை ஆக்கிக்கோங்க. இப்படி நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையில். மணியா, ஃபேமா, ரிலேஷனா, ஏதாவது எஜுகேஷனா, எங்கே நீங்கள் நுழைஞ்சாலும் பூம் நீங்கள் வெடிச்சிருவீங்க. இதாங்க வெற்றியினுடைய ரகசியம். பாய்.